Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு செய்ய போகிற ரெசிபி காலிஃப்ளவர் வரை இதை எப்படி டேஸ்டியாக அவனில் செய்யலாம்னு தான் செய்து காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோல்ட் வாட்டரில் கொஞ்சம் வினிகர் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்படி செய்தால் இதில் ஏதாவது பூச்சி இருந்தால் வெளியில் வந்துடும். இந்த சைஸில் இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கணும். இப்படி ஒரு ஃப்ளட்டான பேக்கிங் ட்ரேயில் செய்யணும். டீப்பான ட்ரேயில் செய்தால் இதில் இருந்து வர தண்ணி எல்லாம் நின்று கறி மாதிரி வந்துடும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு 400 டிகிரிஸ் ஃபெரன்ஹைட்டில் 15 மினிட்ஸுக்கு அவனில் வைக்க போகிறேன். பிறகு அவனில் இருந்து எடுத்து எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ உப்பை டேஸ்ட் பார்த்து காணாட்டி போட்டுக்கொள்ளலாம். உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியாக உப்பு ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கருவேப்பமிலையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் 15 மினிட்ஸ் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ அரைவாசி குக் பண்ணப்பட்டு ட்ரையாக வந்திருக்கு. திருப்பி அவனுக்குள்ளே வைக்க இடைக்கிட எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லையாண்டா பேர்ன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வடிவாக குக் பண்ணப்பட்டு வர மாதிரி வந்திருக்கு. இனி நான் தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பூவை மிக்ஸ் பண்ணின பிறகு அவனை ஆஃப் பண்ணி போட்டு அந்த ஹீட்லேயே 10 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். அவனில் செய்த காலிஃப்ளவர் வர ரெடி ஆயிட்டுது. நல்ல ஒரு வாசமும் வந்து கொண்டிருக்குது. அடுப்பில் செய்கிறத விட இப்படி செய்ய குயிக்காகவே செய்திடலாம். இந்த வரையை தனியாக பிளெயின் ரைஸோடு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மீன் குழம்போடு செய்து சாப்பிட இன்னும் டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.